இந்த ஒரு தைராய்டு கிளாண்ட் இது ஒரு எண்டோக்ரைன் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கிளாண்ட் இருக்கிறனால நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னா, மொதல் விஷயம் நீங்க சாப்பிட்ற உணவு வந்துட்டு எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு இது ரொம்ப உதவுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகும், எல்லா ஃபுட் மெட்டீரியல்ஸும் வந்துட்டு வேஸ்டாவே கன்வெர்ட் ஆயிடும். அப்படி இருக்கும்போது ஒன்னா வெயிட் லாஸ் பயங்கரமா இருக்கும், அப்படி இல்லைன்னா வெயிட் கெயின் பயங்கரமா இருக்கும். எல்லாமே ஃபேட்டா வயிற்றுலயே வந்துட்டு ஸ்டாக் ஆயிடும். இது எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா மட்டும்தான் செரிமானத்துல எந்த கோளாறும் வராம இருக்கும். மோஷன் போறது, இருமலம் அருநீர்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு 6 டைம் யூரின் போகணும், 2 டைம் மோஷன் போகணும். இந்த ஒரு ப்ராசஸ் வந்துட்டு இந்த கிளாண்ட் நல்லா வேலை செஞ்சாதான் நடக்கும். ரெண்டாவது, இந்த கிளாண்ட் என்ன பண்ணுதுன்னா, நம்ம இவ்வளவுதான் கோவப்படணும், இந்த மாதிரி மூட் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட கேரக்டர் வந்துட்டு இந்த கிளாண்ட்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹார்மோன்ஸ் வந்துட்டு நிறையவே இது பண்ணும். ஸோ தைராய்டு பேஷண்ட் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரீமா கோவப்படுவீங்க, எதுக்கு அழுகுறீங்கன்னே தெரியாம நம்ம அழுவோம், மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் ஃபாலுக்கு, நெயில்ஸ் நல்லா வளர்றதுக்கு, ஸ்கின் நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்கு எல்லாமே இந்த தைராய்டு கிளாண்ட்ல இருந்து வர ஹார்மோன்ஸ் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கும்.